உறுப்பினர்கள்லாம் வந்து அதிமுகல இருந்து தாவேக்காக்கு மாறுது குதிரை பேரம் அப்படின்ற விமர்சனங்கள் இல்ல அது ஏற்கனவே நடைமுறையில் 2006 2011 2006லேருந்து 2011 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது கம்பம் தொகுதியில் மதிமுக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றிவிட்டு ராமகிருஷ்ணன் அவர்களை ராஜினாமா செய்து அங்கே தேர்தல் அது அவருக்கே வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதே போல் திருச்செந்தூரில் வெற்றிவிட்டு அனிதாராசன் அதிமுகவிலிருந்து வெற்றி பெற்றார். அவரையும் ராஜினாமா செய்துவிட்டு அங்கே தேர்தல் நடக்கும்போது அவருக்கு வாய்ப்பு அளித்து வெற்றி பெற வைத்தார்கள். அதற்கு ஏன்னா அது அந்த அளவுக்கு நாம் செல்ல வேண்டாம். இப்பொழுது நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அங்கே திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஆலங்குளத்தை சேர்ந்த PH மனோஜ் பாண்டியன், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக இருந்த O பன்னீர்செல்வம் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அதை பதவியை ராஜினாமா செய்து திமுகவில் சேர்ந்து மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெற வைத்தார்கள். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். எனவே அந்த நடைமுறையை துவக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தானே தவிர இன்றைக்கு புதிதாக நடைபெற்ற சம்பவம் அல்ல. இது தமிழக அரசியல் வரலாற்றில் ஏற்கனவே அவர்கள் நடத்தி காட்டினார்கள். அவருடைய விருப்பம். சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்ற பிறகு எங்கே பணியாற்ற வேண்டும் என்பது அவருடைய சுய விருப்பத்தை பொறுத்தவரை அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு நான் சொன்ன எண்ணத்தை போல இனிமேல் தமிழகத்தில் நல்லாட்சி நடத்த முடியும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தியாக தாவேக்கா மட்டும்தான் இருக்கின்றது எண்ணத்தின் அடிப்படையில் அவர் சேர்ந்திருக்கலாம்.